வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்கறது ஒரு மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்துக்கு ஜாதக ரீதியா ஏதாவது தீர்வு பார்க்க முடியுமா அப்படிங்கிற கோணத்துல நாம பார்க்கிறோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்கறது மேஷ லக்கணம். இந்த மேஷ லக்கணத்துக்கு மன அழுத்தம்ங்கிறது எப்படி வரும், அது வந்தா என்ன பண்ணி நாம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரல் கைடன்ஸ் தான். இதை நீங்க கேளுங்க. இதை உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அனுபவபூர்வமா சரியா இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க. இது மேக்சிமம் சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா இது ஜாதகப்படியான ஒரு கணிப்புல நம்ம பார்க்கிறோம். ஸோ மேச லக்கணம். மேச லக்கணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பாவக அமைப்பு. ஏன்னா மேசமேங்கிறது செவ்வாய் அக்னி தத்துவம். அதனால எதிர்மறை தத்துவ சேர்க்கை ஒரு காம்பினேஷன் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இந்த மேஷ லக்கண ஜாதகர்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மன அழுத்தம், பயம், குழப்பம் இது எல்லாமே வந்துட்டு அழுத்தமா உள்ளே தேங்கி ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல டப்புன்னு வெளியில வரும். அதாவது பிரச்சனை வந்துட்டு மெதுவெல்லாம் டிசால்வே ஆகாது, கரையாது. அது முழுசா உடையும், அது முழுமையா மாறும். அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு உயர்ந்தபட்ச உச்சகட்ட அமைப்பை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மேஷ லக்கணத்துக்கு உண்டு. இந்த மேச லக்கணத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது இல்ல நடக்கிறது தீர்வே கிடையாது. நேரடியா செயல்படணும். செவ்வாய்ங்கிறது ஆக்சன் பிளானட், செயல்பாட்டுக்கு உண்டான கிரகம். அதனால நேரடியா ஆக்சன்ல இறங்கணும் அப்படிங்கிறது தீர்வாவே இருக்கும். ஸோ இந்த மேச லக்கணத்துக்கு வந்துட்டு நம்பிக்கை அடிப்படையிலான மன அழுத்தங்கள் வந்துச்சு அப்படின்னா அது முதல்ல பரிசோதித்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுங்கிறது யூஸ் இல்லை. அதனால இன்னும் மன அழுத்தம் அதிகமாக தான் போகும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு ஆக்சன் பிளானட். அதனால அந்த ஆக்சன் வந்துட்டு உள்ள இருந்த பயத்தை நேரடியா எதிர்கொள்வது. நேரடியா நம்ம அந்த பயத்தை நம்ம நேரடியா ஃபேஸ் பண்ணி ஆகணும். பேசாம அப்படியே சைலண்டா உள்ள விட்டு காலமா ஒரு டைமுக்கு அப்புறமா அதுவும் சரியா போயிடும், இல்ல மற்றவங்கள எய்த்தாப்புல இருக்கவங்கள மாறிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த மன அழுத்தம் ரொம்ப டெவலப் ஆகிட்டே போகும். அதனுடைய உச்சபட்ச விளைவுகள் வேற மாதிரியாக மாறும், ரிஸ்க் ஃபேக்டா மாறிடும். அதனால இதுதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிடணும், ஆக்ஷன்ல இறங்கிடணும். அந்த நம்பிக்கை வந்துட்டு பயமா இல்லாம ஒரு முடிவு கொண்டு வரணும்னா அந்த ஆக்ஷன் எடுத்துடணும். இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சொல்லி ஒரு ஆக்ஷன் எடுத்துடணும். அப்படி ஆக்ஷன் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இது நம்ம முன்னே சந்திரனுக்கு பார்த்துருப்போம். ஸோ உங்க லக்னத்துல இருந்து ராசி எத்தனாவது இடமா இருக்குன்னு பார்த்துட்டு அது சம்பந்தமான ஆட்கள்கிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன், யாராவது நம்பிக்கையான ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த வகையில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்க ஆக்ஷன் பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இந்த மேசலக்கணக்காரங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அழுத்தம் அப்படிங்கிறத வந்துட்டு கியூர் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதை வந்துட்டு பெட்டி விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த மன அழுத்தம் வந்துருச்சுன்னா அதை வந்துட்டு கியூர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது உடனே ஒரு நிரந்தர தீர்வு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பிறகு தள்ளி போடவே கூடாது. அது தள்ளி போட அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது, இல்லை அதுக்கு ஒரு வரைமுறை வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஒரு தெளிவான முடிவு எடுத்து செவ்வாய் இருக்கிறதுனால ஆக்ஷனா ஒரு தெளிவான செயல்பாட்டுக்கு நம்ம செயல் வடிவத்துக்கு கொண்டாந்து விட்டுறோம். அதே மாதிரி மேஷ லக்கணம் அப்படிங்கிறது அக்னி தத்துவம் அப்படிங்கிறதுனால நீங்க கண்டிப்பா மூவ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ஒரு கடவை முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவு பண்ணி செயல்பாட்டுக்கு வந்த பிறகு ரிவேஸ் வாங்கவும் கூடாது. ரிவேஸ் வாங்கினீங்கன்னா அதுவும் இன்னொரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டாந்து ஓட்டும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னம்னா அதுல ஒரு தெளிவு எதனால வந்துச்சு அப்படிங்கிற அந்த பிரச்சனையை அடையாளம் கண்டுக்கணும். தைரியமா நீங்க என்ன பண்ணணும், அதை வெட்டி விடுறதுக்கு பார்க்கணும். ஸோ இந்த பல மேஷ லக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாவே தெரியாது. இது சரிதான், இதை பார்த்துக்கலாம், இதை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து மேற்கொண்டு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உள்ள சேர்ற அழுத்தம் என்ன ஒன்றும் சொல்லாம அதை நிறுத்திக்காம குறைக்காம போகும்போது அது திடீர்னு ஒரு நாள் உடல் வழியா வெளிப்படலாம், உடல் உபாதைகளாக வெளிப்படலாம். அப்புறமா இது முன்கூட்டியே தெரிந்திருந்தால் தப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு நாம புலம்புறதுக்கு பதில் இந்த அக்னி செவ்வாயோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அந்த அழுத்தம் வந்து எதையாவது நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உள்ளுக்குள்ள வருதுனாலே அந்த இடத்தினுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் குறையும். அவ்வளவுதான்.
ஸோ இந்த பதிவு, இந்த பலன் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம அடுத்தடுத்த லக்னங்களுக்கும் பேசலாம். ஏன்னா சரியா இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசி பயன் இல்லாம போயிடும். ஸோ மேஷ லக்னக்காரங்க, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய கருத்தை வச்சுதான் நம்ம அடுத்தடுத்த லக்னங்களுக்கும் நம்ம பலனை பார்க்க முடியும்.